ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இனிப்பு பணியாரம் ரொம்ப சுலபமாக ஒரு கப் ரவையை வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டுக்கலாம். வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாங்க. நான் இன்றைக்கி வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பாலில் செய்யும்போது இனிப்பு பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாலையும் ரவையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மினிமம் 10 நிமிஷம் இது ஊறட்டுங்க. 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெல்லத்தை போட்டுக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க, பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பால் எல்லாம் பாருங்கள் நல்லா இழுத்துருச்சு. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற இந்த அளவுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 பணியாரம் கிட்ட வரும். இப்போ வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பணியாரம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், ரவையாக இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி எங்கேயுமே அதிகமாக ஊற்றிட வேண்டாங்க. நான் சொல்லியிருக்க இதே அளவுகளை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க வெல்லத்தை கரைக்கும்போது. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இது கூட ஒரே ஒரு பழுத்த வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, சுவை அதிகப்படுத்தி கொடுக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி இந்த மாவை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதை 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் எக்ஸ்ட்ராவாக தேங்காயை மட்டும் வறுத்து சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் துண்டுகளை இந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் லேசான ஒரு பொன்னிறம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வறுத்ததை நம்ம மாவில் சேர்த்துடலாம். தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம். நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு பணியாரத்துக்கு தேங்காயோடைய ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக எடுத்து கொடுக்கும். இந்த நெய்யோட இந்த தேங்காய் துண்டுகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இனிப்பு பணியாரத்துக்கான மாவு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போது இன்றைக்கி நம்ம இந்த இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு இண்டஸ் வேலியிலேருந்து நம்மளுக்கு பணியாரக்கல், இரும்பு பணியாரக்கல் கொடுத்துருக்காங்கங்க. அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பணியாரக்கல் நல்லாவே வெயிட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு அயனில் செஞ்சது. அயனில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியும் கூட. கல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் பணியாரத்துக்கான மாவை இந்த மாதிரி டம்ளரில் எடுத்திருக்கேன். இந்த குழி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இண்டஸ் வேலியிலேருந்து இருக்கக்கூடிய இந்த இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன்டு தான், ஆல்ரெடி சீசன்டு பண்ணது தாங்க. ஆனாலும் நம்ம வாங்கி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி பணியாரக்கல் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுடைய கூப்பன் கோட் ராகாஸ் 12 நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 12% கிட்ட கிடைக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததும் நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். என்னதான் நான்ஸ்டிக் கல்லில் நம்ம செஞ்சாலும் இரும்பில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே தனிதாங்க. எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு
இந்த சைடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் கல்லிலேருந்து எடுத்துடலாம். நல்லா சூப்பரான மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு கப் ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் கல்லிலேருந்து எடுத்துடலாம். நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பணியாரம் இல்லைனாலும் நீங்கள் தோசை கல்லில் கூட இனிப்பு தோசையை அதை வந்து ஊற்றிக்கலாம். பஞ்சு போல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா சூப்பரான ரவை இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.